السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يطهروا والله يحب المطهرين. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من زارني كنت له شفيعا أو شهيدا، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்து இந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத்தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்கெங்கிருந்தெல்லாம் ஹாஜிகள் புறப்பட தயாராகி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய பயண ஏற்பாட்டை லேசாக்கி தந்தருள் புரிவானாக. யார் அங்கே ஹஜ்ஜுக்காக தயாராகி ஜித்தாவிலே இறங்கி மதீனாவிலோ அல்லது ஹரம் ஷரீஃபிலோ இருக்குகின்றார்களோ அவர்களுக்குண்டான அந்த வேலைகளை இலகுவாக்கி அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணியம் நிறைந்த ஒரு மாதத்திலே நம்மை அமரச் செய்திருக்கின்றான். இந்த உலகத்திலே முதலிலே அல்லாஹ்வுடைய இறையெண்ணம் உருவாகி அதை தரிசிப்பதற்காக அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்தை சென்று பார்க்க வேண்டும், அதை ரசிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல திசைகளிலிருந்து இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஹாஜிகள் ஹஜ் பயணத்தை மட்டுமே நோக்கமாக அவர்கள் இல்லாமல் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் தரிசிக்க வேண்டும் என்ற பேராவலிலே, பேராசையிலே ஒவ்வொரு ஹாஜிகளும் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய ஜியாராவையும்
அவருடைய ஹஜ்ஜையும் அவர்களுக்கு ஹஜ்ஜம் மப்ரூராவாக ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன் என்று நாம் கூறுவதோடு நம் அனைவருக்கும் அது போன்ற ஒரு சிறப்பான பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்று ஒவ்வொருவர்களும் மனதிலே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். சென்ற வாரத்திலே நாம் ஹஜ்ஜினுடைய காரியங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும், அந்த ஹஜ்ஜு கடமையான ஒரு ஹாஜிகள் எப்படி பொறுமையோடும் எல்லா இடங்களிலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில செய்திகளை நம்மால் காண முடிந்தது. இன்றைய வாரத்திலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை பற்றியும், மதீனாவிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புண்ணிய பூமியை எப்படி நம்மை கருதச் சொன்னார்கள், அதன் மூலமாக நமக்கு என்ன படிப்பினையை எடுத்து தருகின்றார்கள் என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஆரம்பமாக இந்த மக்கமா நகரிலே இஸ்லாத்தை பரப்புவதிலே பல சிரமங்கள் ஏற்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் புனிதமான நகரமான மதீனாவிற்கு அவர்களை ஹிஜ்ரத் செய்யும்படி ஆணையிடுகின்றார். அப்பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்குகின்றது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நன்மையில் மட்டுமல்ல மற்ற அத்தனை விஷயங்களிலும் மிகைத்து விடுகின்ற ஒரு ஊருக்கு அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செய்யும்படி எங்களை ஏவப்பட்டிருக்கின்றேன். அந்த ஏவலின் அடிப்படையில் நாங்கள் அந்த நகரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் மக்கள் யஸ்ரிப் என்று அழைக்குகின்றார்கள். அதுதான் புனித மதீனாவாக இருக்குகின்றது என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, யாரொருவர் அந்த மதீனா நகரை நோக்கி செல்கின்றார்களோ, அந்த மதீனா நகரிலே தன்னுடைய காட்களை பறிக்க வேண்டும் என்ற நோக்கிலே யார் செல்கின்றார்களோ, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த அந்த பூமியிலே, அந்த பூமியினுடைய மண் புழுதிகள் என்னுடைய உடம்பில் பட வேண்டும் என்ற நோக்கத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான பேராசையினால் யார் மதீனாவிற்கு செல்கின்றார்களோ அவர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எப்படி அந்த இரும்பிலே உண்டான அழுக்குகளை, எப்படி இரும்பை செய்யக்கூடிய அந்த இரும்பை தட்டக்கூடிய ஒரு ஊழியனுடைய உளியிலிருந்து இரும்பினுடைய அழுக்குகள் நீங்குகின்றதோ, அதுபோன்று யாரொருவர் மதீனா நகரத்திலே நல்ல நீயத்தோடு இறங்குகின்றாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுகின்றன என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். எப்படி மக்கமா நகருக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியை ஒரு நிம்மதியான பூமியாக ஆக்கிட்டார், இந்த பூமியிலே செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடு, இந்த பூமியிலே உன்னுடைய பரக்கத்தை ஏற்படுத்தி கொடு என்பதாக ஹஜ்ரத் ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள் அல்லவா, அதைவிட ஒரு படி மேலேறி நானும் துஆ செய்கின்றேன், இந்த மதீனா நகரை நீ பரக்கத் பொருந்திய பூமியாக ஆக்கித்தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த செய்தியை புகாரி இமாம் அவர்களுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தமரினா வ பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வ பாரிக் லனா ஃபீ சாயிபினா வ பாரிக் லனா ஃபீ முத்தினா அல்லாஹும்ம இன்ன இப்ராஹீம அப்துக வ கலீலுக வ நபியுக வ இன்னி அப்துக வ நபியுக வ இன்னஹு தஆக லி மக்கா வ இலா அதுக இலல் மதீனா பிமிஸ்லி மா தஆக லி மக்கத வ மதீனத மஅஹு قال ثم يدعو الصغر وليد فليؤتيه فلك الثمر رواه مسلم. ஹஜ்ரத்
எப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கமா நகருக்கு துஆ செய்தார்களோ அதைவிட அதிகமாக இந்த மதீனா நகரையும் நீ புண்ணியமான பூமியாக ஆக்கித்தா. இந்த பூமியிலே பல வகைகளை நீ அதிகமாக்கு, பரக்கத் பொருந்திய பூமியாக்கு, இந்த நகரிலே கோதுமையும் விளையக்கூடிய பூமியாக்கு என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துவிட்டு இந்த துஆவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய கலீலாக, உன்னுடைய நபியாக, உன்னுடைய அடியாராக இந்த மக்கமா நகருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். ஆனால் நானோ இந்த மதீனா நகருக்காக துஆ செய்கின்றேன் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நாம் பல பாடல்களிலே கேட்டிருப்போம், இஸ்லாமிய பாடல்கள் என்று கூட சொல்வோம். காண கண் கோடி வேண்டும் காபாவை, காபாவை பார்ப்பதற்கு அத்தனை இஸ்லாமியர்களும் ஆசைப்படுகின்றார். அந்த காபா இருக்குகின்றது, அந்த புனித அந்த பள்ளியை நம்ம எவ்வளவுக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அந்த பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாவத்தை மன்னிக்குகின்றார். அதுபோன்றுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியை ஹரம் ஷரீஃபாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். அங்கே செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு எப்படி நாம் மக்கமா நகரிலே எவ்வளவு கண்ணியமாக நாம் நடந்து கொள்கின்றோமோ அதுபோன்று மதீனா நகரிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்குகின்ற பொழுதும் அவர்களுக்கு பின்னால் வந்த கலீஃபா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்குகின்ற பொழுதும் அதற்கு பின்னால் கலீஃபாவாக வந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்குகின்ற பொழுதும் இதோ நமக்கு முன்னால் இவர்கள் இருக்குகின்றார்கள் என்ற அந்த உணர்வுடனே நாம் ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நமக்கு வரலாற்றின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது மன் ஸாரனி, யார் ஒருவர் என்னை சந்திப்பதற்காக என்னுடைய அந்த இல்லத்திற்கு வந்து விட்டார்களோ குன்து லஹு ஷஃபியா, அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன் கியாமத் நாளையிலே, இல்லை என்றால் அவர்களுக்கு நான் சாட்சியாளராக மாறுவேன் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய பூமியிலே நம்முடைய நாம் ஒரு கவிஞன் பாடினான் அல்லவா, எப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் பதிந்த அந்த மண்ணிலே, கால் பதிந்த அந்த பாறைகளிலே, கால் பதிந்த அந்த தூள் துகள்களிலே நான் உழுந்து பிறழ வேண்டும் போல் இருக்குகின்றது என்பதாக நாம் அந்த பாடலிலே கேட்டிருப்போம். அதுபோன்று நம்முடைய உள்ளம் எப்படி காபாவை நாடுகின்றதோ அதுபோன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் சந்திக்க வேண்டும். அவர்களை சந்திக்குகின்ற நேரத்திலே நம்முடைய ஷஃபாஅத்துக்காக வேண்டி நாம் பரிந்துரையை அவர்களிடத்திலே நாட வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமிக்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்குகின்றார்கள், ஹிஜ்ரத் செய்துவிட்டு அத்தனை சஹாபாக்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருக்குகின்றார்கள். அந்த நேரத்திலே நாம் எங்காவது வெளியூர் சென்றால் நம்முடைய தண்ணீர் அல்லது வேறு ஏதாவது காரணமாக நம்முடைய உடலிலே மாற்றங்கள் ஏற்படுவதன் காரணமாக நமக்கு ஒரு சில தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பது போன்று அன்றைய காலத்தில் மக்கமா நகரை விட்டு மதீனாவிற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களிலே ஒரு சில பேர்கள் வந்தவர்களுக்கு அது ஒத்துப்போகவில்லை என்பதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், எப்படி எங்களுக்கு மக்காவை பிரியமானதாக ஆக்கி வைத்தாயோ, எப்படி எங்களுக்கு இந்த புண்ணிய பூமியை பிரியமுள்ளதாக ஆக்கி வைத்தாயோ அதுபோன்று இந்த மதீனா நகரத்தையும் நீ பிரியமானதாக ஆக்கிவிடு. இங்கு இருக்கக்கூடிய நோய்களை ஜூவா என்று இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய யூதர்களின் வசம் அந்த நோயை அனுப்பி விடுவாயாக, அதை திருப்பி விடுவாயாக என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். ஏன் அந்த மதீனா நகருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைத்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
கொண்டிருக்கின்றோம். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு, தனக்கு உண்டான சொத்து சுகங்களை விட்டுவிட்டு அந்த மதீனா நகருக்கு தன்னிடத்திலே எதுவும் இல்லாத ஒரு நிராயுதபாணியை போன்று அவர்கள் அந்த இடத்திலே அடைக்கலமாகின்றார்கள். அங்குள்ள அந்த தோழர்கள், மதீனா வாசிகள், அன்சாரி தோழர்கள் அவர்களை அரவணைக்குகின்றார்கள். என்னுடைய வீட்டில் அவர்களுக்கும் ஒரு இடம், நான் ஒரு இடத்தில் ஒதுக்கிக் கொண்டால் அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்குகின்றேன். என்னிடத்திலே 2 மனைவிகள் இருந்தால் ஒரு மனைவியை நான் தலாக் விட்டு அவர்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்குகின்றேன். இப்படியெல்லாம் அவர்களுடைய உதவியை மேற்கொண்டதின் காரணமாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புண்ணிய பூமியை அவர்களுக்காக அவர்கள் ஆக்கி அதிலே எவ்வளவு பெரிய வளங்கள் இன்றளவில் மிகைத்திருக்கின்றன என்பதை நம்மால் காண முடிகின்றது. இவை அனைத்தும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆவினால் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, யார் ஒருவர் மதீனா வாசிகளுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்படி தண்ணீரிலே உப்பு போட்டால் எப்படி கரைந்து விடுமோ அதுபோன்று அவர்கள் கரைந்து விடுவார்கள், நாசமாகி விடுவார்கள், அழிந்து விடுவார்கள் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இன்னும் அந்த பூமிக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குகின்றது என்றால், தஜ்ஜால் என்பவன் எல்லா இடங்களுக்கும் செல்வான். ஆனால் அந்த புண்ணிய பூமியான மதீனாவிற்கும் மக்காவிலும் அவனால் நுழைய முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த 2 பூமியையும் கண்ணியம் வாய்ந்த பூமியாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜிதுன் நபவியை கட்டுவதற்காக, அதை விரிவுபடுத்துவதற்காக அந்த நேரத்திலே அந்த மதீனா நகரத்தில் உண்டான அந்த மக்களிடத்தில் எப்படி நளினமாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் அந்த மதீனா நகரை அந்த மஸ்ஜிதுன் நபவியை அதிகரிக்கப்படுகின்ற பொழுது அந்த நேரத்திலே முன் வந்து அத்தனை பேர்களும் தன்னுடைய இடங்களை அந்த மஸ்ஜிதுக்காக அர்ப்பணிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே 2 அனாதை சொந்தங்கள், எத்தீம்களான 2 பேர்கள் சிறுவர்களாக இருந்தும் எங்களுடைய இடங்களை நாங்கள் மஸ்ஜிதுக்காக ஒப்படைக்கின்றோம் என்பதாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கூறுகின்ற பொழுது, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே கூறுகின்றார்கள், இவர்கள் அனாதைகள், இவர்களுக்கென்று எந்தவித சத்தும் இல்லை, இருந்தாலும் இவர்கள் தானம் செய்வதில் மிகைத்திருந்தாலும் அவர்களுக்குண்டான அந்த தொகையை கொடுத்துவிட்டு அந்த இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சீரத்துல் ஹில்லியா என்ற அந்த வரலாற்று குறிப்பிலே நம்மால் காண முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி மக்கமா நகரத்திலே அந்த பரக்கத் பொருந்திய பூமியாக நாம் கருதுகின்றோமோ அதுபோன்றுதான் அந்த புண்ணிய பூமியாக மதீனாவையும் நாம் கருத வேண்டும் என்பதிலேயே நமக்கு பல சரித்திரங்களின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஒரு தடவை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அவருடைய மனைவியான மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு நோயுற்ற பெண் ஒரு நேர்ச்சை நேர்ந்திருக்கின்றார்கள். நான் இந்த நோயிலிருந்து நிவாரணை பெற்றுவிட்டால் பைத்துல் முகத்தஸ் சென்று அந்த இடத்திலே நான் 2 ரக்காத் தொழுகின்றேன் என்பதாக அவர்கள் நீர் செய்ததாக அந்த செய்தியை ஹஸ்ரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் கூறுகின்றார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஏன் அவ்வளவு அளவுக்கு போய் நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும்? நீங்கள் இங்கிருந்த அந்த வேலை செய்து விடலாமே. ஹரம் ஷரீஃபுக்கு அடுத்தபடியாக மதீனா தான் சிறந்த பூமி. அதிலே 1000 ரக்காத் தொழுவதை விட மிகச்சிறந்த ஒரு புண்ணிய பூமி என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியான மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த பெண்ணுக்கு சொல்லி அந்த நேர்ச்சையை மஸ்ஜிதுன் நபவியிலேயே நிறைவேற்றியது அந்த வரலாறை ஹஸ்ரத் இமாம் புகாரி ஷரீஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்கின்றார்கள்.
இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அது ஒரு புண்ணிய பூமியாகவே நிகழ்ந்திருக்கின்றது. அது கண்ணியம் காக்கப்பட வேண்டிய பூமி என்பதை நமக்கு உணர்த்துகின்றார்கள். எப்படி என்றால், மேலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த இடத்திலே சொர்க்கத்தில் ஒரு இடத்தை வைத்திருக்கின்றான் என்பதை கூறுகின்ற பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மா பைன பைத்தி வ மின்பரி ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah. நான் என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய தொழுமிடத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடம் சொர்க்கத்தில் உண்டான ஒரு இடம் என்பதை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள். இன்றைய நேரத்தில் ஒரு காலம் இருந்தது, ஒரு நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் அத்தனை பேரும் கொண்டு போய் தொழுகலாம். ஆனால் இப்பொழுது உள்ள நேரத்தில் அவர்கள் தொழுவதற்கு முன்னால் அந்த இடத்தில் முன்பே ஒரு நாள் பர்மிஷன் பெற வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஹாஜிகள் இதை முழுமையாக கவனத்தில் கொண்டு எத்தனை நாட்கள் நாம் அந்த இடத்தில் இருக்குகின்றோமோ அதை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மேலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, என்னுடைய சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய நீயத்துடன் யார் நற்கூலியை நாடி என்னை ஜியாரத் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நான் மறுமையிலே நிச்சயமாக பரிந்துரை செய்வேன். அவர்கள் எப்படி என்றால் அந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். நாம் அழகாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் சந்திக்க செல்கின்ற பொழுது நாம் குளித்து நீராடி புத்தாடை அணிந்து நாம் நறுமணங்கள் பூசி அவர்கள் நம் முன்னால் இருக்குகின்றார்கள். அவர்களிடத்திலே நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய சலாத்தை அவர்களிடத்திலே நான் எத்தி வைக்குகின்றேன் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் செய்யுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை நாடித்தரும் என்பதை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஒரு தடவை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மக்பரா இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அத்தனை சஹாபாக்களும் ஒன்று கூடி இருக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு முன்னால் இருக்குகின்ற பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது ஜும்மாவுடைய நாள். இந்த நாள் இருக்குகின்றதே, இந்த நாளில் தான் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்தார்கள். இருந்தாலும் இந்த நாளில் தான் சூர் ஊதப்படும். இந்த நாளில் தான் நாம் அனைவர்களும் மண்ணோடு மண்ணாகி இறுதியிலே இந்த வெள்ளிக்கிழமை என்றுதான் மஹ்ஷர் மைதானத்திலே நாம் நிற்கப் போகின்றோம் என்பதை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டிவிட்டு, இந்த நாளை வெள்ளிக்கிழமையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அன்றைய நாளிலே என் மீது அதிகமான ஸலவாத்துகளை நீங்கள் சொல்லுங்கள், அது என்னிடத்திலே எடுத்துக்காட்டப்படுகின்றது என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு மத்தியிலே கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் கேட்குகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி நீங்கள் உயிரோடு இருந்து நீங்கள் புதைக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக பின்னாலும் உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றதா என்பதாக கூறுகின்ற பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நபிமார்களுடைய உடலை மண் தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கியுள்ளான் என்பதாக கூறி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள் என்ற அந்த செய்தியை சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்ததை ஹஸரத் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். ஆக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்குகின்ற பொழுது, அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக யா ஷஃபீஉல் முத்னிபீன் என்ற அந்த கூற்றோடு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்குகின்றேன், அவர்கள் என் முன்னால் இருக்குகின்றார்கள் என்ற உணர்வோடு நாம் அவர்களுக்கு சலாத்தை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு சுட்டிக்காட்டி தருகின்றது. அந்த அடிப்படையில் நாம் எப்படி அந்த காபாவை அந்த சுற்றி உண்டான அந்த ஹரம் ஷரீஃபையும் கண்ணியமாக கருதுகின்றோமோ அதுபோன்று மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களையும் கண்ணியமாக கருத வேண்டும். அங்கே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோழர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் அவர்கள் இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்கள் என்பதெல்லாம் நினைவாக அவர்களுக்கு காட்டப்படும். அந்த இடத்தை
இடத்திலெல்லாம் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு அவர்களுக்கு நன்மையை ஏற்றி வைக்குமாறு அவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். உங்களுடைய ஊர் நலனுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் அந்த இடத்திலே துஆ கபூலாகக்கூடிய இடம்தான், அந்த இடத்திலும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் ஹாஜிகளாக அங்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜம் மப்ரூராக ஆக்கி அவர்கள் செய்யக்கூடிய ஜியாரத்திலும் மதீனா நகரிலே செய்யக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து அதுபோன்று நாமும் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தையும் ஹாஜிகள் மீண்டும் மீண்டும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.